ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின் எந்த டாப்பிக்லேருந்து பார்த்தோம்னா ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்னு டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ மெஷின் விச் இஸ் 75% efficient uses 12 joule of energy in lifting up a 1 kg of mass through a certain distance. The mass is then allowed to fall through that distance. What will its velocity be at the end of its fall? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷின் என்ன பண்ணுன்னா 12 ஜூல் ஆஃப் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுது. எப்படி யூட்டிலைஸ் பண்ணுதுன்னா, அதில் அந்த 12 ஜூல் ஆஃப் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணுறதுல 75% மட்டும் தான் அதனால் என்ன பண்ண யூட்டிலைஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, 12 ஜூல் ஆஃப் நீங்கள் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அதில் 75% மட்டும் தான் அந்த மிஷின் வந்து யூட்டிலைஸ் பண்ணோம். அதான் அதனுடைய எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ 75% எஃபிஷியன்சி யூட்டிலைஸ் பண்ணி ஒரு மிஷின் என்ன பண்ணுதுன்னா 1 kg ஆஃப் மாஸை சம் ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணுது. அப்படி லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மெஷின் ஃப்ரீ ஃபாலாக அந்த மாஸை கீழே விடுது. ஸோ அப்போ ஃப்ரீ ஃபால் விடும்போது என்ன கிரவுண்டு வந்து ரீச் ஆகும். அப்போ ரீச் ஆகும்போது கிரவுண்டில் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெலாசிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே கேட்கக்கூடிய கொஷின். ஸோ அப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது வெலாசிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம்ஸை நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ வாங்க இப்போ எப்படி நம்ம சொல்யூஷனை ஃபாலோ பண்ணுறது. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒர்க் எனர்ஜி தியரம் நமக்கு தெரியும். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒர்க் W is equal to சேஞ்ச் இன் எனர்ஜி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. ஸோ கிவன் எனர்ஜி எவ்வளோ கொடுத்தோன்னா 12 ஜூல். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் த மிஷின் எவ்வளோ சொல்லியிருக்குன்னா 75% எஃபிஷியன்சி. ஸோ விச் மீன்ஸ் டோட்டல் எஃபிஷியன்சி ஆஃப் த மிஷின் அப்படி சொன்னோம்னா 75% இன்ட்டு 12 ஜூல். ஸோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணினா சம் ஹைட்டை லிஃப்ட் பண்ணுறதுனால ஸோ அப்போ W is equal to mgh. இதில் நம்ம ஃபைன் பண்ணுறது ஹைட்டை ஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போது W is equal to mgh. ஸோ டபிள்யூட வேல்யூ 0.75 இன்ட்டு 12 is equal to மாஸோட கிவன் மாஸ் வந்து 1. ஸோ அப்போ 1 kg இன்ட்டு ஜியோட வேல்யூ 10 அண்ட் h is equal to ஸோ நம்ம ரீரைட் பண்ணுறோம். ஸோ அப்போ h is equal to 0.75. ஸோ h is equal to 0.75 into 12 divided by 10. ஸோ இது சிம்பிளி பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா 0.9. ஸோ அந்த மிஷின் 12 ஜூல் ஆஃப் எனர்ஜியில் 75% எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி 1 kg ஆஃப் மாஸை 0.9 மீட்டருக்கு ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹைட்லேருந்து இந்த மிஷின் என்ன பண்ணுது, அந்த பாடியை ஃப்ரீ ஃபால் விடுறாங்க. ஸோ அப்போ ஃப்ரீ ஃபால் விடும்போது மேக்ஸிமம் ஹைட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ கிரவுண்டுக்கு ரீச் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும். ஸோ ஆஸ் பர் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அந்த லாஸ் யூஸ் பண்ணி 1/2 mv² is equal to mgh. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ எம்மோட வேல்யூ 1. ஸோ v² தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ v² நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது v மட்டும்தான். ஸோ v² is equal to 18. ஸோ v is equal to root of 18 meter per second. ஸோ இந்த ரூட் ஆஃப் 18 மீட்டர் பர் செகண்ட் நீங்கள் எப்படி ஸ்பிட்டப் பண்ணலாம், ரூட் ஆஃப் 9 இன்ட்டு ரூட் ஆஃப் 2. ஸோ அப்போ 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3 எடுப்போம். ஸோ அப்போ 3√2 மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். ரூட்டோட வேல்யூ 1.414 இன்ட்டு 3 அப்படின்னு நம்ம இது சொல்லலாம். ஆர் ஸோ 3 கூட மல்டி பண்ணால் 4.242 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது √9, ஆப்ஷன் பி √18, ஆப்ஷன் சின்றது √36, ஆப்ஷன் டின்றது √81. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ இப்போ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. ஸோ √18 மீட்டர் பர் செகண்ட்.